அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, பெண்களுக்கான ஆடியோ இது. ஆடி கிருத்திகை 2026. பெண்கள் கண்டிப்பாக இந்த 5 தவறுகளை செய்யவே கூடாது. இது உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக இந்த குருவின் ஆலோசனைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. 12/8/2026 ஆடி அமாவாசை ராமேஸ்வரம் சென்று உங்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய பிண்ட பித்ரு தர்ப்பண காரியங்களை உங்களால் செய்ய முடியவில்லையா? கவலை வேண்டாம். நமது அறக்கட்டளையின் சார்பாக இந்த ஆண்டு ஆடி அமாவாசை அடியேனே நேரடியாக ராமேஸ்வரம் சென்று வேத விற்பனர்களை கொண்டு உங்கள் குடும்பத்தின் சார்பாக குருமுகமாக இந்த காரியங்களை செய்து வைக்க இருக்கின்றேன். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பதிவு செய்யும் குடும்பத்திற்கு ராமேஸ்வர கோடி தீர்த்தமும் பாதாள லிங்கத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட கயிறு பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அன்பு சொந்தங்களே, 6/8/2026 7/8/2026 இந்த 2 நாளுமே நான் சொல்கிற இந்த ஆலோசனையை நீங்கள் பின்பற்றணும். 5 விஷயம் சொல்கிறேன். அந்த 5 விஷயத்தை பெண்கள் செய்யவே கூடாது. முதல் விஷயம், கோபம், சண்டை, கடுமையான வார்த்தைகள் பேசுதல். இந்த 3மே இருக்கக்கூடாது. கோபம், சண்டை, கடுமையான வார்த்தைகள். உங்கள் வீட்டில் ஏதேனும் அவர்கள் வாக்குவாதம் செய்தால் கூட நீங்கள் அமைதியாக கடந்து போதல் அல்லது அமைதியாக இருத்தல் அல்லது சாந்தமாக பேசுதல், தன்மையாக பேசுதல் போன்ற குணத்தை கையிலெடுங்கள். ஆடி கிருத்திகை ரொம்ப முக்கியமான நாள். இந்த 2 நாள்லையுமே நீங்கள் இந்த தவறை செய்யாதீங்க. 2வது, பிறரை குறை கூடுதல், வம்பு பேசுதல் போன்ற செயல்களை தவிர்க்கவும். யாரையுமே குறை சொல்லாதீங்க. நீங்கள் குறை சொல்கிறதுனால ஏதாவது மாறப்போதா? நீங்கள் குறை சொல்கிறதுனால ஏதாவது அவங்க திருந்த போகிறாங்களா? எதுவும் இல்லைல்ல. யாரையும் குறை சொல்லுதல் கூடாது. அதுவும் ஆடி கிருத்திகை நாளில் குறை சொல்லுதல், வம்பு பேசுதல் போன்ற காரியங்களில் பெண்கள் ஈடுபட வேண்டாம். 3வது, குடும்ப உறுப்பினர்கள் மனம் வருந்தும்படி செயல்கள் செய்ய வேண்டாம். இந்த ஆலோசனை எதுக்காக அப்படின்னா, ஆடி கிருத்திகை நாளில் குடும்பத்துக்குள்ளே எந்த விதமான சண்டை சச்சரவும் வராமல் இருக்கணும்னாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு இருந்து மன வருத்தப்படும்படி பேசுதல் அல்லது பார்த்தல் இது போன்ற காரியங்களை செய்யாமல் இருந்தாலே சண்டை சச்சரவு வராது. அதனால தான் இந்த 3வது ஆலோசனை. மற்றவர் மனம் புண்படுபடி நடந்து கொள்ள வேண்டாம். 4வது, அசைவ உணவு சமைக்க வேண்டாம். ஆடி கிருத்திகை நாளில் அன்பு கூர்ந்து புரிஞ்சுக்கோங்க. 5வதாக, தலைவிரி கோலமாக இருக்க வேண்டாம். நீராடாமல் காலை உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம். யாரையும் சபிக்க வேண்டாம். யாருடைய சாபத்தையும் அன்று வாங்க வேண்டாம். சரிங்களா? பெண்கள் இந்த 5 ஆலோசனைகளை பின்பற்றுங்க. முருகப்பெருமான் அருளால் உங்கள் குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் வராது. அன்பு கூர்ந்து இந்த ஆலோசனையை உங்களுக்கு தெரிந்த அத்தனை சகோதரிகளுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆலோசனை திருமணமான பெண்களுக்கு மட்டுமல்ல, திருமணம் ஆகாத பெண்களுக்கும் பொருந்தும். சரிங்களா? முடிந்த அளவுக்கு இந்த ஆலோசனையை பின்பற்ற முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களை, 21/8/2026 இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்காக வரலட்சுமி வெண்கல கலசம் கட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த கலசம் வாங்கும் அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இணைத்து 7 லக்ஷ்மி தாந்திரிகள் சொல்லித்தரப்போகிறேன். மகா மந்திரம் மற்றும் போற்றிகள் சொல்லித்தரப்போகிறேன். இந்த வரலட்சுமி வெண்கல கலசம் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.